அங்கே இருக்கக்கூடிய 2 ஜீயர்களுடன் அவர் ஆண்டாளுடைய சன்னதிக்கு சென்று இறைவனை வணங்க முற்பட்ட போது, வசந்த மண்டபத்தை தாண்டி வராதீர்கள், இங்கே இருந்துதான் நீங்கள் சேவிக்க வேண்டும். திருமாலை வழிபடக்கூடிய வைணவ தலங்களில் எந்த கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை நடைமுறை இருக்கின்றது என்பதை விளக்க வேண்டும். இப்படியான ஒரு மரபோ ஒரு பழக்க வழக்கமோ எந்த வைணவ திருத்தலத்திலும் இல்லை. போயிட்டு இறைவனை வந்துட்டு கிட்டத்துல வந்து தரிசிக்கணும் அந்த திருவேணியை அப்படின்றதுக்காக தானே கோயிலுக்கே போறது. இல்லாட்டி மனசுல நினைச்சிட்டு வணங்கிட்டு போலாமே. இந்த பரிவட்டம் கட்டுறது, புடலங்க கட்டுறது, இதுக்கெல்லாம் எவனும் கோயிலுக்கெல்லாம் வர்றது இல்லை. நீங்க பரிவட்டம் கட்டுங்க, கட்டாத போயிடுங்க, யாருக்கு தேவை? வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட இடமாக இறைத்தலங்கள், கோயில்கள் இருக்க வேண்டும். மடங்கள், மடாதிபதிகள் அல்லது ஆசிரமங்கள், இங்கே எல்லாம் கூட சர்ச்சை இருக்கலாம். ஆனால் மக்கள் இறையை வணங்கும் இடத்தில் சர்ச்சைகளுக்கு இடம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மக்கள் வணங்குதலுக்கு உரிய இடமாக இறைத்தலங்கள், கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருக்கோயில்கள் தான் மிகப்பெரிய அளவிற்கு சமூக ரீதியிலான சர்ச்சைகள் உள்ளாகின்றன. ஆன்மீக ரீதியான சர்ச்சைகள் அல்ல, சமூக ரீதியான சர்ச்சைகள். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே அவர் இசையமைத்து பாடப்பட்ட ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு பாடப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய 2 ஜீயர்களுடன் அவர் ஆண்டாளுடைய சன்னதிக்கு சென்று இறைவனை வணங்க முற்பட்ட போது, வசந்த மண்டபத்தை தாண்டி வராதீர்கள், இங்கே இருந்துதான் நீங்கள் சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அதற்கு பிறகு அனுமதி இல்லை, அதற்கு அப்பால் அனுமதி இல்லை. அதாவது அர்த்த மண்டபத்தில் நின்று இறைவனை அருகில் கண்டு வணங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை இளையராஜா வசந்த மண்டபத்தில் நின்று நான் அங்கிருந்தே வணங்குகிறேன் என்று தான் சொன்னேன். எந்த விதமான இதுவும் இல்லை. நானும் சுயமரியாதை உணர்வு உள்ளவன் தான். எல்லாமே இட்டுக்கட்டி செய்திகள் வெளியிடப்படுகின்றன, எல்லாம் சொல்லப்படுகின்றன. உண்மை என்ன? அவருக்கு பரிகட்டம் கட்டப்பட்டது, அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுத்தோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இளையராஜா ஒரு பக்திமான். ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் இசையமைத்து பாடி அது இறைவனுக்கு ஒரு பாமாலை என்று சொல்லுவார்களே, அப்படி அது சூட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதிக்கு, ஒரு பக்தனுக்கு இதுக்கு மேலே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றது என்ன விதமான பாரம்பரியம் என்று நான் கேட்கின்றேன். என்ன விதமான பாரம்பரியம்? இதே மாதிரி வைணவ தலங்களில், திருமாலை வழிபடக்கூடிய வைணவ தலங்களில் எந்த கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை நடைமுறை இருக்கின்றது என்பதை விளக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரை அம்மாள் யார்? அது அங்கே அது பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு பட்டு அங்கஸ்வரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இது குறித்து ஆண்டாள் கோயில் செயல் அலுவலர் சர்க்கரை அம்மாள் அளித்த விளக்கத்தில், ஆண்டாள் கோயிலில் டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீ திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் தரிசனம் செய்தார். ஆண்டாள் கோயில் கருவறையில் மூலவரும் அர்த்த மண்டபத்தில் உற்சவரும் எழுந்தருளி உள்ளனர். எனவே இத்திருக்கோயின் மரபுப்படி அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலுடைய அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கமில்லை. அவங்களும் மனுஷங்க தான், இவரும் மனுஷங்க தான். கோயிலுடைய கருவறைக்குள்ள போயில்ல, கருவறைக்கு சற்று வெளியே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம். அதுக்கு பிறகு வசந்த மண்டபம் அல்லது மகா மண்டபம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல உற்சவர் இருக்கிறதுனால அங்கே போகக்கூடாது. இப்படியான ஒரு மரபோ ஒரு பழக்க வழக்கமோ எந்த வைணவ திருத்தலத்திலும் இல்லை. நான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய திரு கோபாலசாமி
கோபாலசாமி திருக்கோயிலுக்கு நான் சென்று பலமுறை வணங்கியிருக்கிறேன். என்ன அங்கே அர்த்த மண்டபத்துக்குள்ள குடும்பத்தோடு வரவழைச்சு நன்ன சேவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை, அதாவது தொடு தூரத்தில் வந்துட்டு இறைவனுடைய அந்த திருமேனிகள் எல்லாம் இருக்கும், வணங்கியிருக்கோம். பொன்னைநல்லூர் கோதண்டராமர் கோயில் இதுக்கு போயிருக்கேன். அங்கேயும் உள்ள இது பண்ணி உற்சவ மூர்த்திகள்லாம் எப்படி இருக்கும் எங்களை சைடை நிறுத்தி வச்சு காட்டுவாங்க. ஏன்னா சாரவாக கல்லால் அது வடிக்கப்பட்டது. எனவே அது தூரத்தில் இருந்து பார்க்குறத விட கிட்டத்தில் இருந்து அந்த தீப ஒளியில் பார்க்கும்போது அந்த ஸ்ரீராமருடைய கோயிலில், ராமருடைய சிறையில் இருக்கக்கூடிய அந்த முகலட்சணம், சீதாதேவி அம்மையாருடைய முகலட்சணம், அவருடைய கூட இருக்கக்கூடிய லட்சுமணனுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபரேகை, இதையெல்லாம் சொல்லி விளக்குவாங்க. அதெல்லாம் பார்த்து வணங்கிறது தான் சேவிக்கிறது என்பதனுடைய பொருள். அங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் இவங்க புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, இதுக்குள்ளே இவர் மட்டும்தான் போகணும் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? ஆக இதை வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இதை நியாயப்படுத்துறதுக்கு வேற ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கிறார் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டி என்டோமெண்ட்ஸில். நானும் அப்படி அந்த பதவியில் வகித்தவர்களோடு நான் பேசி இருக்கிறேன். பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நின்று வணங்க போகிறாரு, ஒரு ஓரத்தில் நின்று அவர் வணங்க போகிறாரு. போயிட்டு இறைவனை வந்துட்டு கிட்டத்தில் இருந்து தரிசிக்கணும் அந்த திருவேணியை அப்படின்றதுக்காக தானே கோயிலுக்கே போகிறது. இல்லாட்டி மனசில் நினச்சிட்டு வணங்கிட்டு போகலாமே. திருப்பதிக்கு போகிறோம், எங்கே போகிறோம்? அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போய் தான் நம்ம வணங்கிட்டு இப்படி வெளியில் வர்றோம். ஏன்னா வைணவ தலங்களை பொறுத்த வரைக்கும், பெருமாள் தலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர்கள் ஒருபோதும் தீண்டாமையை கடைபிடிப்பதில்லை. அதுவும் குறிப்பாக தென்கலை வைணவ சம்பிரதாயத்தின் மரபுப்படி கிடையாது. அவங்களுக்கு எல்லோரையும் சமமாக போற்றுவார்கள். அது ஸ்ரீரங்கமாக இருந்தாலும், திருப்பதியாக இருந்தாலும், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலாக இருந்தாலும், எவ்வளவோ கோயில்கள் இப்படி இருக்கின்றன. எங்கேயும் இப்படி கிடையாது. பொதுவாக அர்த்த மண்டபத்திற்கு வெளியில் நின்று ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம கேட்டிருக்கிறோம், நானும் கேட்டிருக்கேன். அதற்கு பிறகு உள்ள வாங்க சாமி அப்படி சொல்லி கூப்பிட்டு தான் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படும், அர்ச்சனை செய்யப்படும், பிரசாதங்கள் வழங்கப்படும். வாங்கிட்டு அப்படியே வெளியில் போயிடுங்க, அடுத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? இறை திருமேனிகளை கிட்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தில் அந்த கோயில்கள் வழங்குகின்றன என்பதற்காகவே. சிவன் கோயிலெல்லாம் கூட அப்படி இல்லை, இந்த கோயிலில் அப்படி உண்டு, பெருமாள் தலங்கள்ல அப்படி உண்டு. அதனால தான் நான் சொல்ல வரேன், இளையராஜாவை அவர்களை நீங்கள் எதற்கு அவமதி, யாரையுமே எந்த ஒரு மனிதரையுமே இளையராஜா அங்கே வேணான்னா அப்புறம் பரிசாரகர், மடாதிபதி, அர்ச்சகர், இவங்களுக்கு மட்டும் என்ன யோகிதை இருக்குது? பக்தன் ஐயா இளையராஜா, அவர் தான் அனுமதிக்கிறோம். ஒரு சுயமரியாதை உள்ளவன் அப்படின்லாம் சொல்கிறார், ரைட்டு. ஆனால் நான் கேட்குறேன், இந்த பாரம்பரியம் அந்த கோயில் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை விளக்கணும் இதை. சும்மா அவனும் ஒரு பாரம்பரியம் இப்படி தான் பழக்க வழக்கம் அப்படின்னு கோயில் ஒன்று மாற்றி இந்த என்ன இது சொல்லுவாங்களா ஆகம விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுவீங்களா, அந்த மாதிரி இதையும் ஓட்டுறீங்களா நீங்கள்? இதெல்லாம் அரசமைப்பு கூறக்கூடிய சமத்துவத்திற்கு எதிரான ஒரு இடம், செயல்பாடு. ஆன்ம சமத்துவத்தை வலியுறுத்துவது தான் ஆன்மீகம். அப்படியெல்லாம் வேத மதம் சொல்லலைன்னா சொல்லிட்டு புருடா விடாதீங்க. நாங்களெல்லாம் ஜீயர், நாங்கள் தான் சொல்ல வச்சு அதெல்லாம் கிடையாது. சட்டமெல்லாம் நீங்கள் வகுக்க முடியாது. பக்தனுக்கும் இறைவனுக்குமான உறவு நேரடியானது. நீங்கள் பூஜை செய்ய, புனஸ்காரம் செய்ய, எல்லாத்துக்குமே நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், உதவக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே வராது அதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி கட்டளை இடுறீங்க, கண்டிஷனை போடுறீங்க. இது தவறானது, இறை வழிபாட்டு நெறிக்கு எதிரானது, வைணவ பாரம்பரியங்களுக்கு முரணானது என்று சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பார்த்ததை கண்டதை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே இப்படியெல்லாம் ஏமாத்தாதீங்க. இந்த பரிவட்டம் கட்டுறது, புடலங்க கட்டுறது, இதுக்கெல்லாம் எவனும் கோயிலுக்கெல்லாம் வர்றதில்லை. நீங்கள் பரிவட்டம் கட்டுங்க, கட்டாத போயிடுங்க.
யாருக்கு தேவை? நான் என் கடவுளை நான் சேவிக்கணும். எவ்வளவு அருகில் சென்று சேவிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேவிக்கணும். இதுக்கு தான் நான் வரேன் கோயிலே. அத்தனை பிரகாரங்கள் எல்லாம் கடந்து கிடந்து உள்ளே வந்து நடக்க முடியாத நிலையிலையும் கூட காலில் ஒரு பிளாஸ்டிக்கை சுற்றிக்கிட்டு இன்னொரு தோல் மேலே கையை போட்டு அவ்வளோ தூரம் வந்து இப்போ திருவிடந்தைக்கு போவேன். அங்கேயும் அந்த மாதிரி தான், கிட்டத்தில் தான் வச்சுதான் தொடு தூரத்தில் அந்த கையால் தொட்டுடலாம். அந்த இடத்துல தான் நின்று கொடுக்குறாங்க. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மட்டும் தனி இது வந்துருதா? ஆளான ஒன்றத்தை சொல்லிட்டு ஒன்று தான் ஜாயப்படுத்திக்கிட்டு மற்றவங்க கேட்டால் வந்துட்டு இவரெல்லாம் பகுத்தறிவாதி அதெல்லாம் கேட்கலாமா அப்படின்ட்டு. நான் பக்திமான் நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் செய்யலாம்? அதுதான் இங்கே கேள்வி. எனவே இதற்கு உரிய பதில் விளக்கம் வர வேணும். எப்படி உங்களுக்கு மட்டும் தனியாக இப்படி ஒன்று அப்படின்ட்டு இதை தமிழக அரசு பெற வேண்டும். இல்லைன்னா இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.